நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காண செய்த கர்த்தருக்கு முதலாவது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை சொல்லி உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டில கடந்த 7 மாதங்களா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தர், இந்த 8ஆம் மாதத்திலும் ஆண்டவரே முதல் நாள்ல உம்மை நோக்கி பார்க்க உங்க சமூகத்துல ஆண்டவரே எங்க கண்களை ஏறெடுக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்றும் தாகத்தோடு கூட காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அளவற்ற கிருபை, உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதம் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகன மகிமை ஒருவருக்கே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 275வது பாடலை பாடுவோம். தெய்வன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி என்ற ஞான பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தெய்வன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு
கிறிஸ்துவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளாய் மிகவும் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருந்து கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ஜெபத்தோடு உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது பழைய ஏற்பாட்டு பகுதி, உபாகமத்தினுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது அடங்கியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆம் அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகம், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு உலகம், பாடுகளுக்கு நடுவில், துன்பங்களுக்கு நடுவில், இன்னைக்கு கஷ்டங்களுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்களில் இந்த கஷ்டங்கள், தரித்திரங்கள், வேலை இல்லாத திண்டாட்டங்கள், கடன் பாரங்கள், பிசாசினுடைய போராட்டங்கள், மந்திரம், பெலி சூனியங்கள், இப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்டு முன்னேற முடியாதபடி என்ன சாபமோ தெரியவில்லையே, அடுத்து இப்படி இழப்புகளும் நஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் குடும்பத்தில் மரணங்களும் இப்படி சம்பவிக்கிறதே, என்ன சாபம் என்று தெரியாமல் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அன்புக்குரியவர்களே, என்ன வகையான சாபங்களாய் இருந்தாலும் நம்ம முன்னேற முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற எந்த விதமான சக்திகளாய், பிசாசினுடைய கிரியைகளாய் இருந்தாலும், மந்திர பில்லி சூனியங்களாய் இருந்தாலும், அதை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, கடவுளாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோமோ, அப்பொழுதே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வருகிறார். எல்லா துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற நம்மை இரத்தத்தால கழுவி நீதிமானாய், அவருடைய ஜனமாய், பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் நம்மை வைக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்றைக்கு இப்படிப்பட்ட தவிப்பில, இப்படிப்பட்ட சாபக்கேடான வாழ்க்கையை வாழுவதை தேவன் ஒரு நாளும் அதை விரும்புகிற தேவன் அல்ல. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக்கு ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். கூலி பொருத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக்கு ராஜா அங்கே அழைக்கிறார். ஆனால் பிலேயாம் கண்டது என்ன தெரியுமா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவர் கண்டார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அதை நான் திருப்பக்கூடாது. இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லி பிலேயாம் கூறிவிட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது தான்
தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் ஆண்டவருக்கு இருக்கிறது. நெகேமியா கூட 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினாரே என்று சொல்லி தன்னுடைய அந்த நெகேமியா 13:2 வசனத்திலே அதை குறிப்பிட்டு எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி ஏசாயா 54:17 நம்ம வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாய் இந்த நாளில என்னென்ன காரியங்கள், என்னாகமம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அன்பானவர்களே, நமக்கு விரோதமாய் மந்திரங்கள், மந்திரவாதிகள் எழும்பலாம், அல்லது பில்லி சூனியங்களை அவர்கள் செய்யலாம், அல்லது பிசாசு வெள்ளம் போல இன்னைக்கு எழும்பி வரலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் ஒருபோதும் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காமலே போகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சாபம் எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறது என்று சொன்னால், ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களை சகல விதங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் மனிதனோ கீழ்ப்படியாமையினாலே, ஆண்டவருடைய கட்டளையை மீறி பிசாசுக்கு தன்னை அடிமையாக விற்று போட்டதினாலே அவன் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் விளைவாகத்தான் சாபம் மனிதனுக்குள் வந்தது. மனுகுலத்தை அது பிடித்தது. பாவம் சாபத்தை கொண்டு வரும். பாவம் வியாதியை கொண்டு வரும். பாவம் மரணத்தை கொண்டு வரும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று எழுதியிருக்கிறதே, அவமானத்தை, நிந்தையை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கத்தான் அன்பு ரட்சகர் கர்த்தராயிருக்கிற இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இரட்டத்தனையான பலனால அவர்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய், அவரை நம்பி இருக்கிற நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதாய், அவருடைய ஆசீர்வாதம் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறதாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, யோவான் சுவிசேஷத்துல அங்கே வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை. 84ஆம் சங்கீதத்துல பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர்கள் சீயோனுக்கு வந்து சேருவார்கள். பலத்தின் மேல் பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், புது பலனை ஆண்டவர் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை அவர் கொடுக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மறுரூபமாக்குகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கல்வாரி சிலுவை அண்டை நாம் வரும்போது அவர் சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். பாவங்களார நம்மை கழுவி
அக்கிரமங்கள் நீங்க ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அப்போது பாவத்தின் விளைவாக வந்த அந்த சாபம் நம்மை விட்டு நீங்கி நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. சாபம் ஆசீர்வாதமாய் மாறுமா? அநேகர் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள்ல கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எந்த விதமான வேதனையில நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் சரி, தரித்திரத்துல, கடன்ல, கஷ்டத்துல, இன்னைக்கு வறுமையில, வேலை இல்லாத திண்டாட்டத்துல, இன்னைக்கு பிசாசின் அடிமைத்தனத்துல, வியாதி மரண படுக்கையில நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, உங்களுடைய இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி, வியாதியிலிருந்து அற்புதமாய் சுகம் தந்து உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த நற்செய்தியை எழுதுகிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராயிருக்கிற இயேசு இந்த உலகத்துல வந்து என்ன செய்தார் பிரியமானவர்களே? மதத்தை பரப்ப அவர் வரவில்லை. கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக அவர் வரவில்லை. எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த சாப பிடியில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக, மனிதனுடைய அக்கிரமத்தில் இருந்து அவனை தூக்கி எடுப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, சாபங்களை முறிப்பதற்காக இயேசு சிலுவையில நமக்காக சாபமானார் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் இயேசு சிலுவையில மரிக்கவில்லை. நம்முடைய அக்கிரமங்களுக்காக மாத்திரம் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தவில்லை. நம்முடைய சாபத்துக்காக கூட, இன்னைக்கு என்ன சாபமோ இதுதான் என் தலைவிதியா என்று சொல்லி இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த 1ஆம் நாள்ல ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராயிருக்கிற இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தபடினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே அந்த சாபத்தினுடைய முதுகெலும்புகளை ஆண்டவர் முறிக்கிறார். சாபத்தின் வல்லமையில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதேதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிலேயாம் தீர்க்கதரிசி கூலி பொருத்தப்பட்டு சபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சம்பூரணமாய் வாழ வேண்டும் என்பது, திருப்தியாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாயிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய கட்டளையை யார் மாற்ற முடியும்? அவருடைய கட்டளையை யார் திருப்ப முடியும்? எந்த ராஜாவாலும், எந்த அரசாங்கத்தாலும், எந்த பிசாசாலும் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திருப்பவே முடியாது. ஆகவேதான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது என்று பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்னார். எந்த மனிதனும் எந்த ஊழியக்காரரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை அது மகா பெரியதாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதன் அவனாகவே பாவம் செய்து இந்த சாபத்தை சம்பாதிக்கிறான். உபாகமத்தினுடைய புத்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்கள். விக்கிரக ஆராதனை அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தாய் தகப்பன்மார்களை தூஷிப்பது அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மற்றவருடைய எல்லைக்குறியை நம்ம ஒத்தி வைப்பது அது நமக்கு சாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. குருடர்களை வழித்தப்ப பண்ணுவது அது நமக்கு சாபமாய் வருகிறது.
விதவைகளுடைய வழக்குகளை, திக்கற்றவருடைய வழக்குகளை விசாரிக்காமல் போவது அது ஒரு சாபம் என்று, இப்படி அந்த அதிகாரத்தில் எப்படியெல்லாம் மனிதன் சாபத்தை சம்பாதிக்கிறான். பாவங்கள், மிருகங்களோடு புணருகிறவர்கள், இப்படி ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், பல விதங்களிலே இப்படி அக்கிரமங்களை செய்து மனிதன் பாவத்தை செய்து அந்த சாபத்தை சம்பாதிக்கிறான். கல்வாரி சிலுவை அண்டை நாம் வரும்போது ஆண்டவர் அவருடைய அன்பினாலே அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களற கழுவி அவர் ராஜாக்களும் நம்மை ஆசாரிகளும் ஆக்கி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எந்த விதமான பாவங்களா இருந்தாலும் சாபங்களா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது எதற்காக, அழைத்தது எதற்காக? ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவரை பெரிய ஜாதியாக்குவதற்காக, அவரை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் அவரை அழைத்தார் என்று வேதம் சொல்லு. ஒருவனாயிருக்கையில் அவரை அழைத்து ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 3 வசனத்துல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இனி நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லு. வழிகளெல்லாம் பாதுகாக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அன்புக்குரியவர்களே, வாதை நம் கூடாரத்தை அணுகாதுபடி, பொல்லாப்பு நமக்கு நேரிடாதுபடி, எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்மளை தப்புவித்து அவருடைய சிறகுகளாலே மூடி அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வைத்து நம்மை பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. சிலுவையை நோக்கி பார்ப்போமா? அவருடைய கல்வாரி இரத்தத்தால கழுவப்பட ஒப்பு கொடுப்போமா? சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், மாறியே தீரும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த சாபங்களை சுமந்து தீர்த்தார். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், சந்ததிகளாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கண்களை மூடி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரை மாதத்தின் 1ஆம் நாளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, ஒரு ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படி பாலாக்குகிறார். ஆண்டவரே, ராஜா கூலி பொருத்தி பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்த போது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உம்முடைய கட்டளையாயிருக்கிறது என்று சொல்லி பிலேயாம் கண்டாரே. ஆமாண்டவரே, ஒரு நாளும் நாங்க சாபத்துல, கஷ்டத்துல, கடன்ல, வியாதியில, மரண படுக்கையில இருப்பதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல அப்பா. நாங்க சுகம் பெற்று விடுதலை பெற்று நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்தோடு சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை ஆண்டவரே, தாகத்தோடு இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார் ராஜா. கலாத்தியர் 3:13 படி ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே குடும்பத்தின் மேல் இருக்கிற, தனிப்பட்ட மனிதன் மேல் இருக்கிற பாவ சாபங்கள், பிசாசினுடைய ஆண்டவரே போராட்டங்கள் விலகும்படி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை ஆண்டவரை தெளிக்கிறேன். அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. அந்த உபாகமம் 23:5 நிறைவேறுவதாக. வெளிப்படுத்தல் 22:3 நிறைவேறுவதாக. இனி ஒரு சாபமும் இராது என்ற வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆண்டவரே, சிலுவை நாதராம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் சிலுவையில எங்களுக்காக சாபமானதினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று அந்த கலாத்தியர் 3:14 நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீர் வைக்கும்படியாய் இந்த கால வேலை உடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன் அப்பா.
இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியாய், அவருடைய காயங்கள் ஆற்றப்படும்படியாய் உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த நாளிலே பெங்களூர் பட்டணத்திலே ஆண்டவரை வசிக்கிற திருமதி சலோமி அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கின்ற இந்த அன்பு மகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் நீர் அல்லவா? பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன் நீர் அல்லவா? அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவாக்கி அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய காயங்களை ஆற்றும்படியாய் உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு கணவர் திரு கனகராஜ் ஐயாவை, அவருடைய மகள், மகன், மருமகன், பேர பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பூரண கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் அவர்கள் மேல தங்கி தாபரித்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல சான்றோர்குப்பம் பகுதியில் வசிக்கிற காலம் சென்ற ஆண்டவரே குமார் அவர்களுடைய மனைவி ஆண்டவரே திருமதி நளினி தேவி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை கண்டு ஆண்டவரே அவர்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரின் ஆசீர்வாதம் திருமதி நளினி தேவி மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறான்ப்பா. அவருடைய ஆண்டவரே வேதனைகள் மாறட்டும், அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஆண்டவரே அந்த மகளை சகல விதத்தில் ஆசீர்வத்து நல்ல பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், பலன், தீர்க்க ஆயுசை கிருபையாய் கொடுக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல காட்பாடி பகுதியிலே வசிக்கிற என்னுடைய அன்பு ஆண்டவரே சகோதரி திருமதி மைதிலி அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திரு ஜோதி மாரியப்பன் அருமை ஆண்டிக்காக மாரியப்பன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த HB ஆண்டவரே லோவா இருக்கிறது என்று ஆண்டவரை கேள்விப்படுகிறோம். இம்மட்டும் சுகம் தந்த கர்த்தர், இம்மட்டும் அவரை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவரே நல்ல பரிபூரண சுகம் தந்து ஆண்டவரே தீர்க்க ஆயுசை கொடுத்து அவரை வாழ வைக்கும்படியா உங்க சமூகத்துல ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ப்ரொஃபசர் தீபாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி உங்க கிருபை அவங்க மேல வையுங்கப்பா. ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க, எல்லா சாபங்களை ஆண்டவரை மாற்றி போடுங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரின் ஆசீர்வாதம் அவங்க மேல வரட்டும், அவங்க சிறையிருப்பு திருப்பப்படட்டும். ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்கள் பெற்று அனுபவிக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல ஆண்டவர் ஒவ்வொருவரும் மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே. இந்த மாதத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் நீர் கட்டளையிடும். ஆண்டவரே சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிற தயவுக்காய் நன்றி. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னியும், எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். பரத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுக்கு வரட்டும். சிலுவை பாடு, மரணம், சிந்தின ரத்தம், உயிர்த்தெழுதலின் வழியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலே நீர் எங்களை ஆசீர்வதி. இயேசு ஆண்டவரின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த அருமை ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் பாதுகாப்பு. அன்பானவர்களே, கடந்த 7 மாதம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்தை காண செய்த ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நாம் அனைவரோடு கூட தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமேன். கர்த்தாவின் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.